வணக்கம் நண்பர்களே, எப்படி நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்திங்கன்னா, மிளகு வளர்ப்பு, அதாவது சமவெளியில் நம்ம எப்படி மிளகு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான். ஒரு சமவெளி பகுதி, ரொம்ப வெயிலான பகுதி, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் காலப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் தாங்க. பெருசாக தண்ணீர் வசதி அப்படிங்கிறது இருக்குது, ஓகே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மற்ற விவசாயத்துக்கு பத்தாது, மிளகுக்கு போதுமான அளவு இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லணும். சரி, இப்போ நம்ம மிளகு வைக்க போகிறோம். இது எப்போ வச்சுருக்கு அப்படின்னா, வச்சு ஒரு 15 நாள் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். சரி, எந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இப்போ முக்கியம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, இந்த மிளகு வளர்ப்பதற்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கிளரி செடியா அப்படின்ற ஒரு வகையான மரத்தை நட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கிளரி செடியா. இந்த கிளரி செடியா வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் ஆகுது. அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இதை நடவு பண்ணணும். கிட்டத்தட்ட 10 மாதம் முடிஞ்சிருக்குங்க. அதிலிருந்து ஒரு அடி தள்ளி மிளகு கன்று, 1 அடி 2 அடி தள்ளி வச்சுருக்கோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சில்வர் ஓக் அப்படிங்கிற கொல்லிமலை சவுக்கு அல்லது மலை சவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இங்கே நடவு போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த மலை சவுக்கு நட்டு 3 அல்லது 4 வருடங்கள் நீங்கள் வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஐடியலாக இருந்து இதில் ஒரு இன்கம்மும் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறதுனால தான் சீக்கிரமாக வளரக்கூடிய இந்த கிளரி செடியாவை நடவு பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய ஐடியா என்ன பண்ணியிருக்கேன், எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னா, இப்போ இந்த மிளகு செடியை நம்ம இந்த கிளரி செடியாவில் நம்ம இப்போது ஏற்றி விட்டுடலாம். ஏற்றி விட்ட பிறகு ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா சமவெளியில். இப்போ இது கிட்டத்தட்ட 15 அடி 16 அடி போயிருக்கு. இதுக்கான மேகங்கள் 20 அடி கூட போயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒற்றை கொம்பாக விட்டோம் அப்படின்னா போகுது. இவ்வளோ தூரம் அதை கவாத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வயலெல்லாம் கவாத்து பண்ணினது. கவாத்து பண்ணி போட்டதில் நமக்கு பசுந்தாள் உரமாக பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு. அதனால் நமக்கு இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். நமக்கு ஒரு பசுந்தாள் உரம் அழகாக கிடையாது. இது கவாத்து பண்ணாத ஏரியா பாருங்கள், எவ்வளோ அடைப்பாக இருக்குது. வெயிலும் சற்று உள்ளே போகலை. அதனாலவே பார்த்திங்கன்னா சில மரக்கன்றுகள் வந்து வேகமாக வளர முடியலை. அதனால் நம்ம இப்போ கவாத்து அடிச்சிட்ருக்கோம். வானம் மேகமூட்டமாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம். மிளகு செடிக்கு தேவையான வெயில் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே மிளகு செடி வச்சுருக்கோம். மிளகு செடி வச்சதுலேருந்து குறைஞ்சது 2 அடி அல்லது 3 அடி டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து 2க்கு நடவு பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிளரி செடியாக நான் நட்ட நடவோட அளவுகள் பார்த்திங்கன்னா 5 அடிக்கு 1, ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லோரும் ஆச்சரியமாக சொல்லுவீங்க, எதுக்கு 5 அடிக்கு 1 நீங்கள் நட்டுருக்குறீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஒரு கிளரி செடியாவுக்கும் இன்னொரு கிளரி செடியாவுக்கும் இருக்கக்கூடிய தூரம் பார்த்திங்கன்னா 5 அடி. சரி, இந்த பக்கமும் இருக்கக்கூடிய தூரம் கிளமேறு வடத்தன் எல்லாமே 5 அடி தான். எதுக்காக இப்படி அப்போ 5 அடி கொண்டு நட்டுருக்குறீங்களா அப்படின்னா அது கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், மலைச்சவுக்கு சில்வர் ஓக் நம்ம இந்த ஒரு கிளரி செடியாவுக்கு பக்கத்தில் நட்டுருக்குறோம் இல்லைங்களா, அடுத்த கிளரி செடியாகிட்ட நம்ம விட்டுறோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளரி செடியாகிட்ட நடுறோம். அப்போ ஒரு மலைச்சவுக்கு அப்படிங்கிறது 10 அடிக்கு 1 நம்ம நட்டுருக்கோம். அப்போ நம்ம நடவு பண்ணக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து 10 அடிக்கு 1 தான். அப்போ எதுக்காக இதை நம்ம வச்சுருக்கோம்? நீங்கள் இங்கே நடவே பண்ணலை, அப்போ ஏன் இந்த கிளரி செடியாவை நீங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்ம தான் சொல்லியிருக்கிறோம்ல, இது வெயில் பகுதி, நல்ல மலைப்பிரதேசங்களில் வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நமக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் நம்ம போக வேண்டாம். வருமா வராதா, நிழல் வேணுமா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ நமக்கு தேவையானது நிழல் வேணும். இந்த நிழலை நம்ம உற்பத்தி பண்ணியாச்சு. ஒருவேளை நிழல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கிளரி செடியாவை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும் நம்ம இடத்துல இருந்து. பெரிய வேலை கிடையாது. ஆனால் இதை வளர்க்குறதுக்கு நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும், நிழல் பத்தலைங்கிற பட்சத்தில். ஸோ இப்போ நம்மக்கிட்ட அடிஷ்னலாக இருக்குது, வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாட்டி வெட்டி எடுத்துடலாம். அதில் இன்னொரு ஐடியா என்னென்னா, இந்த மலைச்சவுக்கு இடையில் 10 அடிக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம செடி மிளகு நடலாம். அதுக்கு செடி மிளகுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொடிமிளகை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், செடி மிளகு அடுத்து பிளான் பண்ணியிருக்கு. அதுவும் நான் எப்படிங்கிறத சொல்கிறோம். சோதனை முறையில் செஞ்சது. இப்போ மிளகு வச்சுருக்கோம், நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாமே வச்சு 15 நாள் ஆகுது. புது துளிர் எடுத்துருக்கு. நடவு பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா குப்பை ஆடு மாட்டோட எரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கோம். நடவு பண்ணதில் இருந்து பார்த்திங்கன்னா 2 முறை சூடோமோனஸ், 1 முறை விரிடி கொடுத்துருக்குறோம். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. இது போன டிசம்பரில் ஒரு சோதனைக்காக நடப்பட்ட ஒரு
மிளகு செடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 அடி செடி வந்திருக்கு. நிறைய கொழுந்து வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகோகனி மரம். இந்த மகோகனி நம்ம தோட்டத்தில் இருக்குது. எதுக்காக இது இருக்குது அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வேளாண்மை துறையிலேருந்து நமக்கு இலவச கன்று இருக்குது, வேணுமான்னு கேட்டாங்க. நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுனால இதை கொண்டாந்து ஒரு 15 அடிக்கு ஒரு கன்று அப்படின்னு நட்டோம். நல்ல வளர்ச்சிங்க. இது 2 வருஷ கன்று. பக்கத்தில் நட்டுருக்கக்கூடிய கிளரி செடியாக 10 மாத கன்று. உங்களுக்கு பாருங்கள், வளர்ச்சியிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையான வளர்ச்சி. இது ஒரு சோதனை முயற்சி. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோவை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மிளகு செடி நல்லா வருதுங்க. நிழல் அப்படிங்கிறத விட வெயில் அப்படிங்கிறது ரொம்ப வேணும். வெயில் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்குங்க. வெயில் இல்லை அப்படின்னா செடியோட வளர்ச்சி அப்படியே தான் இருக்கும். சோதனை முயற்சி. பாருங்க, இவ்வளோ தூரம் நம்ம காத்து பண்ணுந்த பிறகும் நமக்கு கிடைக்கக்கூடிய இடைவெளி இவ்வளோதாங்க. ஸோ இந்த இடைவெளியில் தான் நமக்கு வந்து வெயில் வந்து படணும். போதும் 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஏன்னா இது சின்ன கன்று இல்லைங்களா, மிளகு கன்றுங்கிறது இப்போ தான் நடவு பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இது எவ்வளோ தூரம் நம்ம வெயில் தாங்குங்கிறது தெரியாது. அதனால் கொஞ்சம் குறைச்சிருக்கோம். டிசம்பர் மாதம் அல்லது நவம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடலாம். இது கட் பண்ண 2 மாதத்தில் மறுபடியும் வந்துடுங்க. 2 மாதத்தில் மறுபடியும் புது கொழுந்து கண்டிப்பாக காட்டை மூடக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்துடும். அருமையான பசுந்தாள் உரம், சீக்கிரம் வளரக்கூடிய மரம் கிளரி செடியாக, சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கக்கூடிய சில்வர் ஓக், 2 யூஸ் கொடிமிளகு, செடி மிளகு சோதனை முயற்சி. இதை ரெகுலராக நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது இதுக்கு மாற்றாக இப்படி பண்ணுனா நல்லாயிருக்குங்கிற ஐடியாக்கள் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. அதை நம்ம இங்கே அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா எல்லோரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல முடியாது. தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னால் அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதுபோக இப்போ சில்வரோக்கு மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுங்க எக்ஸ்ட்ரா. இதை நம்ம இப்போ நடவு பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 8 அடி அப்படிங்கிற முறையில் நம்ம சில்வரோக்கு மட்டும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் நடவு போட்டிருக்கோம். இதுவும் எப்படி வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணுறோம். நன்றி நண்பர்களே. இது வந்து சில்வர் மற்றும் கிளரி செடியாக தோட்டம். அடுத்தது பாக்கு தோப்புக்குள்ளே நம்ம எப்படி கிளரி செடியாகவும் சில்வர் ஓக்கும் வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம். அதில் காஃபி வச்சுருக்கோம், எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். வெறும் மேட்டுக்காடாக இருந்ததுங்க. இன்றைக்கி ஒரு சோலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சோலை வனம் அப்படின்னு சும்மா அருமையாக இருக்குங்க. ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட்டை நாம் தான் உருவாக்கணும். பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. இது மாதிரி இருந்தால் அந்த தோட்டத்தை போய் பாருங்கள். அதோட வேலைகள் என்னென்னு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கே அது ஈஸியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.